யூத கிறிஸ்தவர்களை முஸ்லிம்கள் அணுவணுவாக பின்பற்றாதவரை மறுமை நாள் நிகழாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன விடயம் இன்று கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. மறுமை நாளுடைய பல அடையாளங்களை ஒவ்வொரு பதிவிலே நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐ பட்டன் இந்த ஸ்கிரீனில் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த அடிப்படையில் இன்று முக்கியமான தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அது என்ன? புகாரி இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ரிவாயத். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதத்பஉன்ன ஸனன மன் கப்லகும். இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லகும் என்று வருகிறது. புகாரியுடைய ரிவாயத் லதத்பஉன்ன ஸனன மன் கப்லகும். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லகும் ஷிப்ரன் ஷிப்ரன் வ ذراعا ذراعا حتى لو دخلوا جحر ضب تبعتموهم قلنا اليهود والنصارى قال فمن என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி முடித்தார்கள். அது என்ன? நபி அவங்க சொன்னார்கள், லதத்பஉன்ன ஸனன மன் கப்லகும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருடைய வழிமுறையை நீங்கள் அணுவணுவாக ஷிப்ரன் ஷிப்ரன் வ ذراعا ذراعا ஜான் ஜானாக முலம் முலமாக பின்பற்றுவீர்கள் என்று உறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முந்தைய சமுதாயத்துடைய வழிமுறைகளை நீங்கள் அணுவணுவாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்கன்னு சொன்னா, ஹத்தா லவ் தஹலு ஃபீ ஜுஹ்ரி தப்பின், அந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் உடும்பு பொந்துளுக்குள் சென்றாலும் தபிஅத்துமூஹும், அவரை பின்துயர்ந்து அவர் ஏன் போகிறார், அவருக்கு பின்னால் நானும் செல்வேன் என்று நீங்களும் அவரை பின்துயர்ந்து அந்த உடும்பு பொந்துக்குள்ளால் செல்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல் யஹூத வன் நஸாரா, இந்த யூத கிறிஸ்தவர்களையா நீங்கள் கூறுகிறீர்கள்? நபி அவங்க சொன்னாங்க, ஃபமன், வேற யாரை நான் சொல்ல என்று கேட்டார்கள். அவர்களைத்தான் நான் கூறுகிறேன். இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறைகளை முஸ்லிம்கள் அணுவணுவாக பின்பற்றுவார்கள். இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். அருமையானவர்களே, உடும்பு பொந்துக்குள்ளால் செல்வது என்பது மிக கடினம். ஆனாலும் அந்த யூத கிறிஸ்தவர்களில் யாராவது ஒருவன் அங்கே சென்றாலும் அவரை இவன் பின்பற்றி செல்வான். அது கடினமான இடமாக இருந்தாலும் அவனை பின்பற்றுவான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே விளங்கப்படுத்தினார்கள். இன்று இந்த அடையாளம் முழுக்க முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர், அருமையானவர்களே, காசா பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசினாலும் அவர்கள் அன்றாடம் பாவிக்கக்கூடிய பொருட்கள் அந்த யூத கிறிஸ்தவர்களுடையது. கண்ணியமானவர்களே, அந்த யூத நசாராக்கள் எதை பாவிக்கிறார்களோ, எதை அவர்கள் பிரபலியப்படுத்துகிறார்களோ, அவர்கள் வாங்குவதற்கு முன்னாலே நம்முடைய முஸ்லிம்கள் அதை முதலில் வாங்கி பெருமையோடு நடந்து கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கவலைப்பட வேண்டும் கண்ணியமானவர்களே. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி, என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம் சீர்குலைந்து இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு வழிமுறையை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ, ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீத், 100 உயிர் தியாகிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி அவருக்கு கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்களுடைய வழிமுறை மங்கிக் கொண்டு செல்கிறது. முஸ்லிம்கள் நபி அவர்களுடைய வழிமுறையை விட்டுவிட்டு இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் என்ன ஆடையை அணிகிறார்களோ அதே ஆடையை நம்முடையவர்கள் அணிகிறார்கள். அவர்கள் எந்த ஸ்டைலில் ஹேர் கட் வெட்டுகிறார்களோ அதே அடிப்படையில் நம்முடைய இளைஞர்கள் வெட்டுகிறார்கள். அவர்கள் எப்படி டை அடிக்கிறார்களோ அதே அடிப்படையில் நம்முடைய
நம்முடைய வாலிபர்கள் டை அடிக்கிறார்கள், கைகளுக்கு வித்தியாசமான சில விடயங்களை போட்டுக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் டேட்டூ, அவர்கள் பச்சை குத்துவதை பார்த்து நம்முடைய சிலரும் பச்சை குத்தக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விளையாட்டு வீரனுடைய பெயர், நடிகருடைய பெயரை பச்சை குத்துகிறார்கள். இஸ்லாத்திலே ஹராம் கண்ணியமானவர்களே. பச்சை குத்துபவனுக்கும் அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது, பச்சை குத்த சொல்லுபவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் தெளிவாக பதியப்பட்டு இருக்கிறது. இன்று உலகத்தில் 195% விட அதிகமான உற்பத்திகள், ப்ராடக்டுகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த யூதர்கள். இந்த யூதர்களுடைய பொருட்கள் உலகத்திலே அதிகமாக சேலாகுவது எங்கே என்று பார்த்தால் அரபு நாடுகளில் கண்ணியமானவர்களே. கென்டனராக கொக்கா கோலா, பெப்சி போன்றவைகள் இறக்கப்படுகிறது அரபு நாடுகளில். அவர்களுடைய ஒவ்வொரு சாப்பாட்டிற்கும் தண்ணீர் இல்லாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, கட்டாயம் கொக்கோ கோலா அல்லது பெப்சி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் கேட்டால் இதை குடித்தால் தான் நம்முடைய சாப்பாடு செமிப்பாடு அடையும் என்று கூட சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று முழு உலகத்திலும் இஸ்ரேலுடைய பொருட்கள் பாய்காட், அவர்களுடைய பொருட்களை வாங்கக்கூடாது என்று எத்தனையோ பேர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் அரபு நாடுகள் அதிகமாக வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. எத்தனை பேர் அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த யூரோப்புடைய கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்தை விற்றே மதம் மாறிய சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் அரபு நாடுகளில் 20,000 பேர் யூரோப்புடைய கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அந்த வெஸ்டர்ன் லைஃபுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி அந்த யூரோப்புடைய பகுதிகளிலே வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் ட்ரினிடாட் அண்ட் டொபேகோ, ஹவானா, பெஹ்மாஸ், பிரேசில் போன்ற பகுதிகளில் அமெரிக்காவுடைய அந்த அமெரிக்கா நாடுகளிலே இவர்கள் போய் வாழ்ந்து அவர்களைப் போல தங்களுடைய உடை நடை பாவனைகளை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு குழு இதை பார்ப்பதற்காக அந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அரபியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் அவர்கள் தங்களுடைய பரம்பரையை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். இன்று கூட அந்த பழக்கம் அரபியர்களுக்கு மத்தியில் இருக்கிறதே, அவர்களுடைய பரம்பரை அவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கும். இதே போல் அந்த மதம் மாறிய ஒரு சகோதரரை அந்த இடத்திலே கண்டு அவரை கூப்பிட்டு, உங்களுக்கு நீங்கள் இதற்கு முன்னால் இந்த அரபு நாடுகளில் வசிக்கும் பொழுது உங்களுடைய பரம்பரையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அந்த பரம்பரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டதற்கு அவர் கூறினார், அவரை பார்க்கும் பொழுது 3/4 அணிந்து கழுத்திலே ஒரு செயின் போட்டு அவருடைய ஹேர் கட் வித்தியாசமான முறையில் இருக்கிறது, அந்த யூரோப்புடைய அந்த கல்ச்சர் அடிப்படையில் இருக்கிறது. இவர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்ல இந்த குழு சொன்னார்கள், உங்களுடைய அந்த பரம்பரையை கொஞ்சம் சொல்லி காட்டுங்கள். அருமையானவர்களே, அவர் அந்த பரம்பரையை சொல்கிறார். எப்படியாப்பட்ட கவலையான நிலைமை என்று சொன்னால், இந்த பரம்பரையை கேட்டு அந்த குழு முழுமையாக அழுது விட்டார்கள் கண்ணியமானவர்களே. அந்த பரம்பரை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள போய் முடிவடைகிறது கண்ணியமானவர்களே. இன்னொருவரை கூப்பிட்டு உங்களுடைய பரம்பரையை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் பரம்பரையை கூறுகிறார். ஹஜ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் போய் முடிகிறது. சஹாபிகளுடைய பரம்பரையில் வந்த எத்தனையோ பேர் யூரோப்புடைய கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு இன்று மதம் மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் எதை நினைத்து பயந்தார்களோ அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. இதே போலத்தான் சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யذهبுல் லைல் வன் நஹார் ஹத்தா துஅபதல் லாத் வல் உஸ்ஸா, லாத் உஸ்ஸா வணங்கப்படும் வரை, மீண்டும் வணங்கப்படும் வரை இரவு பகல் செல்லாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இதே போன்று அரபு நாடுகளில் சிலை வணக்கமும் தலை தூக்க ஆரம்பித்துவிடும் கண்ணியமானவர்களே. அணுவாக யூத நசாராக்களை, கிறிஸ்தவர்களை, யூரோப்பியர்களை நம்முடைய முஸ்லிம்கள் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்று எப்படியாப்பட்ட நிலைமை என்று சொன்னால், நிக்காஹை எடுத்துக்கொண்டாலே யூரோப்பில் ஒரு கல்ச்சர் இருக்கிறது, பேபி ஷவர் என்று. அது
இன்று நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவாகிவிட்டது. ஹல்தி ஃபங்க்ஷன் இது உருவாகிவிட்டது. குழந்தைகளுக்கு பேர் வைப்பது, அடுத்தது ஜெண்டர் என்ன என்று பார்ப்பது, இதெல்லாம் யூரோப்புடைய கல்ச்சர். இது அப்படியே இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன விடயம் எந்த அளவுக்கு தலை தூக்கிவிட்டது கண்ணியமானவர்களே. அணுவணுவாக நம்முடைய முஸ்லிம்கள் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு சிறந்த மார்க்கம், எளிய விடயங்களை காட்டித் தருகிறது. இதை விட்டுவிட்டு இஸ்லாத்திற்கு முரணான விடயங்களை செய்கிறார்கள். தட்டி கேட்டால் என்ன நடக்கிறது, நீங்கள் யார் எங்களுக்கு சொல்ல, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூட நம்முடைய சகோதரர்கள் சொல்லும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியாவிலே எத்தனையோ விடயங்கள் உருவாகிவிட்டது. இதை எதிர்த்து உலமாக்கள் பேசுகிறார்கள். எத்தனையோ வீடியோக்கள் வந்திருக்கிறது. இதை எதிர்த்து பேசக்கூடிய அதே நேரத்தில் ஃபோர்ஸஸ் அந்த ராணுவம், சவுதி அரேபியாவுடைய அந்த போலீஸ் ராணுவம் அந்த ஆலிமை, அந்த மார்க்க அறிஞரை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள். மார்க்கத்துக்கு எதிரான விடயங்கள் சவுதியில் நடக்கிறது. அதை தட்டி கேட்டால் குறைந்த பட்சம் 10 வருடம் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது என்றால் இதை விட வேறு என்ன வேண்டும் கண்ணியமானவர்களே? அல்லாஹ் தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் இப்படியாப்பட்ட பயங்கரமான குழப்பங்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக. ஆகவே நாம் நம் வாழ்வை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.